ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க. வீட்டில் காய்கறியில் இல்லாத டைம்லேயும் சரி, இல்லை டக்குன்னு ஒரு குழம்போ சட்னியோ ரெடி பண்ணாலும் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு தயிர் மட்டுமே போதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்திருக்கேங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நடக்கடலை சேர்த்திக்கலாம். வறுத்த நடக்கடலையும் சேர்த்துலாங்க, இல்லை பச்சையாக கூட சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ அது கூட ஒரு 5 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகா சின்னதாக இருக்கிறது சேர்த்திருக்கேன். பெரிய மிளகாயாக இருந்தால் 2 சேர்த்துங்க. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கணுங்க. அந்த பச்சை மிளகாலாம் பார்த்திங்கன்னா அது மாறணும் நேரம், அந்தளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்திக்கலாம். சில்லு கணக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில்லு சேர்த்திக்கலாங்க. இல்லை துருவி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்திக்கிங்க. இப்போ இதையும் எண்ணெயில் ஒரு தடவை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க, கண்டிப்பாக கொரகொரப்பாக தான் அரைக்கணும். அதே பாத்திரத்துலேயே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள் கலருக்காக கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்திருக்கேங்க. ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால காரம் நீங்கள் எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு சேர்த்திக்கிங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு எண்ணெயிலே அந்த பொடியை வறுத்துருங்க. ரொம்ப கருகிடக்கூடாதுங்க. ஒரு 2 செகண்ட் மட்டும் கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத உள்ளே சேர்த்திக்கலாம். உள்ளே சேர்த்தியும் அந்த மல்லியெல்லாம் வேக வைக்க தேவையில்லைங்க. அது பச்சை வாசமாக இருக்கும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 2 செகண்ட் மட்டும் இது மாதிரி கலந்து விடுங்க. அந்த எண்ணெய் எல்லாத்தையும் அந்த அரைச்சி வச்ச விழுது உறிஞ்சிக்குங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறவெல்லாம் வைக்க வேண்டியது இல்லைங்க. இது அப்படியே டேரெக்டாக தயிரில் சேர்த்திக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் நான் இதுக்கு 1/2 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். தயிரை தண்ணியில் எதுவும் சேர்த்தாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த தயிர் கூட நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிற விழுது உள்ளே சேர்த்தணும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கிங்க. ஒட்டுக்கார சேர்த்திக்கும் போது உங்களுக்கு கட்டி நிறையா இருக்குங்க. அதை கலந்து விடுறது கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாதி அளவு சேர்த்தி நல்லா கரண்டி வச்சு மசிச்ச மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க தயிரில். அடுத்து மிச்ச பாதியை சேர்த்தியும் நல்லா கலந்து விட்டுருங்க. 1/4 லிட்டர் தயிரில் செய்கிறீங்கன்னா இதில் பாதி அளவுக்கு நீங்கள் போட்டிங்கனாலே போதுங்க. நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் தயிரில் செஞ்சுருக்கேன். நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு உப்பு பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த தேங்காய் அந்த அரைக்கிற விழுதுக்களை தாங்க போட்டிருக்கோம். இப்போ தயிருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிங்க. சேர்த்து லாஸ்ட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய தயிர் கடையில் ரெடி. இது அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு. சுடு சாப்பாட்டோடு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே போல் இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.